இந்த ஈசிஆரில் நீங்கள் போங்க. ஈசிஆரில் நீங்கள் போகிறப்ப டுவர்ட்ஸ் ராமேஸ்வரம் நெருங்குறதுக்கு ஒரு 40 கிலோமீட்டர் முன்னாடி அந்த தள்ளுவண்டி தள்ளிட்டு போயிட்டு இருப்பாங்க. 5 குடம் இருக்கும். குட்டி பிள்ளை வச்சுருக்கவங்க என்ன பண்ணுவாங்கன்னா 4 குடம் வச்சுட்டு ஒரு குடத்தில் வந்து இருக்கிற ஸ்பேஸில் குட்டி பிள்ளை வச்சு தள்ளிட்டு போவாங்க. சராசரியாக வருஷத்துக்கு 10 பேர் செத்துட்டு இருக்காங்க ரோட்டில். தண்ணி எடுக்க போகிறப்ப ஆக்சிடெண்ட்டில் தண்ணி எடுத்துகிட்டு போகிறப்ப செத்து கிடப்பாங்க. அவங்க இந்த சைடு செத்து கிடப்பாங்க, ஒரு குடத்தில் தண்ணி கீழே ஊற்றிட்டு இருக்கும். அதெல்லாம் என்ன சொல்கிறது, இந்த படத்தில் வந்து இதாக்குறதுக்கான வைக்கிற சீன்ஸ் மாதிரி இருக்கும். பிறந்ததை தவிர வேறு என்ன தப்பு பண்ணிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஏரி குளங்கள் எதுன்னு கண்டுபிடிக்கவே முடியாது, ஆறு எதுன்னு கண்டுபிடிக்கவே முடியாது. ஒரே காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த சீமைக்கர் ரோடு. வீடுகளில் ஆள் இருக்க மாட்டாங்க, ரோட்டில் தான் நின்றுட்டு இருப்பாங்க தண்ணியை தேடி. ஒரு நாளைக்கு வந்து 6 மணி நேரத்துலேருந்து 7 மணி நேரம் தண்ணி காண்டி மட்டுமே செலவு. சாதாரண வேலையாக தெரிகிறது வந்து அதை வந்து ஒரு பெருசாக கிரியேட் பண்ணி வச்சுருக்காங்க. ஒரு மித்து மாதிரி அது இருக்குது. அதை ஏன் சரி பண்ண முயற்சி பண்ண மாட்டாங்கன்னு தெரில. பட் ஆனால் நான் சொல்கிறது ஒரே ஒன்று தான், இது என்ன பிரச்சனை அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். ஏன் பண்ண மாட்டாங்கிறது எல்லாருக்கும் தெரியும். எல்லாருக்கும் தெரியாது என்ன அப்படின்னா சொல்யூஷன் ரொம்ப சிம்பிள். ஒர்க் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக அதுக்கான சொல்யூஷன் தீர்வு ரொம்ப வந்துட்டு ரொம்ப எளிமையாக தான் இருக்குது. இப்போ இதை நீங்கள் சுத்தப்படுத்துறதுக்கு வந்து தூர்வாரதுக்கு இதெல்லாம் சரி பண்ணுறதுக்கு 45 நாள் ஆச்சுன்னீங்க. மழை இந்த தடவை தான் வந்து இவ்வளோ தண்ணி இருக்குன்னு அவங்க வந்துட்டு சந்தோஷமாக எல்லாரும் சொல்கிறாங்க. ஸோ எப்படி இருந்தது அவங்களோட ரியாக்ஷன்? நீங்கள் தண்ணி வந்து நின்னதுக்கப்புறம் நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க கண்டிப்பாக, அவங்களோட சைட்லேயே நீங்கள் வந்துட்டு பார்த்துருப்பீங்க. ஆமாம், எனக்கு ஃபஸ்ட்டு இங்கே வந்தப்போ வந்து இங்கே இருக்கவங்களுக்கு பெருசாக நம்பிக்கை இல்லை. யார் இவன் இங்கே எந்த வர்றான் வந்து ஏதோ சொல்கிறான். ஏன்னா இவங்க வந்து லாஸ்ட் ஒரு 35-40 வருஷமாக டெய்லி ஃபேஸ் பண்ணிகிட்டு இருக்க, எவ்ரிடே ஃபேஸ் பண்ணிகிட்டு இருக்க இஷ்யூ இது வந்து இவங்க வந்து ஒரு 10 நாள் 1 மாதம் வேலை பார்க்குறேங்கிறாங்க, அதனால் சரியாகுமா அப்படிங்கிற ஒரு தாட் ப்ராசஸில் தான் இருந்தாங்க. பட் ஆனால் ஒர்க் பண்ணது எனக்கு தெரியும், ஒர்க் பண்ணால் கண்டிப்பாக நமக்கு வந்து மழை பெய்யுது. ஏன்னா வந்து ரீசெண்ட் டைம்ஸில் பார்த்தீங்கன்னா இந்தியாவோட ஆனுவல் ரெயின்ஃபாலும் ராமநாதபுரமும் கிட்டத்தட்ட கொஞ்சம் தான் டிஃப்ரென்ஸ். அந்த தண்ணியை நம்ம சேமித்தாலே போதும் அப்படிங்கிறது எனக்கு தெரியும். ஸோ ஏரி குளங்களோட வாரிகளை சரி பண்ணி வச்சிட்டா, ஆரையும் சரி பண்ணி வச்சிட்டா தண்ணி வந்துரும்னு எனக்கு தெரியும். ஸோ அப்படி தான் இந்த ஒர்க்கும் ஸ்டார்ட் பண்ணோம். ஒரு தனி ஆள் உங்களை வந்து அவங்க அப்ரோச் பண்ணுறாங்க, நீங்கள் வந்து பார்க்குறீங்க. நீங்கள் பார்த்த உடனே இங்கே பிரச்சனை எங்கே இருக்குங்கிறத புரிஞ்சிருக்குது. இங்கே தான் பிரச்சனை அதிகமாக இருக்குங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. ஆனால் இங்கே இவ்வளோ ஆண்டு காலம் வந்து ஆட்சி நடக்குது, இவ்வளோ இங்கே எம்எல்ஏக்கள் இருக்கிறாங்க, இங்கே ப்ரெசென்ட் பண்ணி வந்துட்டு எம்பிஸ் இருக்கிறாங்க. அவங்க ஏன் இதில் கான்சென்ட்ரேட் பண்ண மாட்டேங்கிறாங்கிறது எனக்கு பெரிய ஒரு கேள்வியாக இருக்குது இங்கே பேசும்போது. ஆக்சுவலாக இல்லை, அது அப்படி தான் இருக்குது அமைப்பு. லாஸ்ட் இயர் வந்து சங்கரத்தேவன் ஒரு கால்வாய், அதான் ஃபஸ்ட்டு இங்கே நாங்கள் பண்ணது 15 கிலோமீட்டர் கால்வாய். அதில் வந்து அவ்வளோ பிரச்சனைகள். அது எங்களுக்கு பர்மிஷன் கிடைக்கிறதுக்கே 3 மாதத்துக்கிட்ட ஆச்சு. அது உண்ணாவிரதம், போராட்டம், ஸ்ட்ரைக்கு, அது இதுன்னு பண்ணி கடைசியில் பெர்மிஷன்ஸ் கிடச்சிது. ஒர்க் பண்ண ஆரம்பித்தோம். அந்த கால்வாய் 27 நாள் வேலை பார்த்தோம். ஒர்க்கு முடிஞ்சுது. போன சம்மரில் தமிழ்நாட்டில் எங்கேயுமே தண்ணி இல்லை பெருசாக. சென்னையில் ஃப்ளட்ஸ்னால கொஞ்சம் தண்ணி இருந்துச்சு, மற்றபடி நீங்கள் எங்கே எடுத்துக்கிட்டாலும் தண்ணியே கிடையாது. ஆனால் இவங்கெல்லாம் சொல்கிற தண்ணியே இல்லாத மாவட்டம்னு சொல்கிற ராமநாதபுரத்தில் கிட்டத்தட்ட 100 கண்மாய்களுக்கு மேலே தண்ணி இருந்துச்சு போன பீக் சம்மரில். சாயல்குடியில் தான் அந்த கால்வாய் முடியும். சாயல்குடிக்கு பெரிய கண்மாய். அந்த பெரிய கண்மாய்க்கு பக்கத்தில் ஒரு 800 மீட்டருலேருந்து 1 கிலோமீட்டருக்குள்ள ஒரு 8 ஏக்கர் ஏரி இருக்குது, சின்ன ஏரி இருக்குது. அந்த ஏரிக்கும் இந்த கண்மாய்க்கும் வரத்து வாரி இருந்துச்சு, பட் காணாமல் போயிடுச்சு. ஆனால் இந்த கண்மாயில் இருக்க தண்ணியினால கிரவுண்ட் வாட்டர் ரீசார்ஜ் ஆகி அதில் ஊறியாக அந்த ஏரி நிரம்பிச்சு, 8 ஏக்கர் ஏரி. ஸோ இது வந்து நான் வந்து ஒரு 27 டேஸ் ஒர்க்குனால நான் பார்த்த மாட்டோம். ஆமாம், சாதாரண வேலையாக தெரிகிறது வந்து அதை வந்து ஒரு பெருசாக கிரியேட் பண்ணி வச்சுருக்காங்க. ஒரு மித்து மாதிரி அது இருக்குது. அதை ஏன் சரி பண்ண முயற்சி பண்ண மாட்டாங்கன்னு தெரில. பட் ஆனால் நான் சொல்கிறது ஒரே ஒன்று தான், இது என்ன பிரச்சனை அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். ஏன் பண்ண மாட்டாங்கிறது எல்லாருக்கும் தெரியும். எல்லாருக்கும் தெரியாது என்ன அப்படின்னா சொல்யூஷன் ரொம்ப சிம்பிள். ஒர்க் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக அதுக்கான சொல்யூஷன் தீர்வு ரொம்ப வந்துட்டு ரொம்ப எளிமையாக தான் இருக்குது. இப்போ இதை நீங்கள் சுத்தப்படுத்துறதுக்கு வந்து தூர்வாரதுக்கு இதெல்லாம் சரி பண்ணுறதுக்கு 45 நாள் ஆச்சுன்னீங்க. மழை இந்த தடவை தான் வந்து இவ்வளோ தண்ணி இருக்குன்னு அவங்க வந்துட்டு சந்தோஷமாக எல்லாரும் சொல்கிறாங்க. ஸோ எப்படி இருந்தது அவங்களோட ரியாக்ஷன்? நீங்கள் தண்ணி வந்து நின்னதுக்கப்புறம் நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க கண்டிப்பாக, அவங்களோட சைட்லேயே நீங்கள் வந்துட்டு பார்த்துருப்பீங்க. ஆமாம், எனக்கு ஃபஸ்ட்டு இங்கே வந்தப்போ வந்து இங்கே இருக்கவங்களுக்கு பெருசாக நம்பிக்கை இல்லை. யார் இவன் இங்கே எந்த வர்றான் வந்து ஏதோ சொல்கிறான். ஏன்னா இவங்க வந்து லாஸ்ட் ஒரு 35-40 வருஷமாக டெய்லி ஃபேஸ் பண்ணிகிட்டு இருக்க, எவ்ரிடே ஃபேஸ் பண்ணிகிட்டு இருக்க இஷ்யூ இது வந்து இவங்க வந்து ஒரு 10 நாள் 1 மாதம் வேலை பார்க்குறேங்கிறாங்க, அதனால் சரியாகுமா அப்படிங்கிற ஒரு தாட் ப்ராசஸில் தான் இருந்தாங்க. பட் ஆனால் ஒர்க் பண்ணது எனக்கு தெரியும், ஒர்க் பண்ணால் கண்டிப்பாக நமக்கு வந்து மழை பெய்யுது. ஏன்னா வந்து ரீசெண்ட் டைம்ஸில் பார்த்தீங்கன்னா இந்தியாவோட ஆனுவல் ரெயின்ஃபாலும் ராமநாதபுரமும் கிட்டத்தட்ட கொஞ்சம் தான் டிஃப்ரென்ஸ். அந்த தண்ணியை நம்ம சேமித்தாலே போதும் அப்படிங்கிறது எனக்கு தெரியும். ஸோ ஏரி குளங்களோட வாரிகளை சரி பண்ணி வச்சிட்டா, ஆரையும் சரி பண்ணி வச்சிட்டா தண்ணி வந்துரும்னு எனக்கு தெரியும். ஸோ அப்படி தான் இந்த ஒர்க்கும் ஸ்டார்ட் பண்ணோம்.